வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்தான டேஸ்டான சோளம் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நிறைய சத்துக்கள் அடங்கிய இந்த மில்லட் வகையை சேர்ந்த சோளம் வச்சு நம்ம இது போல் சூப்பரான தோசை செய்யலாங்க. நிறைய கால்சியம் அயன் சக்தி உள்ள இந்த தோசையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. வாரம் ஒரு தடவை சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ இந்த அருமையான டிஃபன் வகையை சேர்ந்த சோளம் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதில் என்னென்ன சேர்த்து அரைச்சிருந்தேன்னு பார்க்கலாங்க. இப்போ நாளே நம்ம ஒரு கப் அளவு சோளம் அந்த பழுப்பு நிறத்தில் இருக்கிற இந்த வெள்ளை சோளம் அதை எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு கப் அளவு இன்னொரு கிண்ணத்தில் பச்சரிசி போட்டுடலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு இட்லி ரைஸு அதையும் போட்டுட்டேங்க. புழுங்கலரிசி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 1/2 கப் அளவு தோல் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு கீழே ஊற்றிட்டு இப்போ முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஊறினதும் நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. மொத்தமாக எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நான் அதை வழித்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் வழித்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. மறுநாள் பார்க்கலாம். இது நல்லா புளிக்கட்டும். இப்போ மறுநாள் நல்லா புளிச்சிருச்சுங்க. இது கரண்டியில் நல்லா கலந்துட்டு இதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சிடலாங்க. இப்போது ஒரு கரண்டி 1/4 கரண்டி அளவு மாவு எடுத்துகிட்டு இதில் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். மெலிசாக அப்படியே தேய்ச்சிடலாங்க. இதில் ஒரு சுற்றியில் எண்ணெய் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஆயில் ஊற்றிட்டு ஒரு பக்கம் செவந்து திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா செவக்க சுட்டு எடுத்துடலாம். சோளம் வச்சு நம்ம ரொட்டி இது போல் தோசை இதெல்லாம் செய்யலாங்க. நல்லா அருமையான இந்த டேஸ்டான தோசை நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணலாங்க. சட்னி சாம்பார் எல்லாமே வச்சு கொடுக்கலாம். இது போல் நம்ம எல்லா தோசையும் சுட்டுடலாங்க. இன்றைக்கி நான் புதினா கொத்தமல்லி சட்னி தான் வச்சுருந்தேன் சைட் டிஷ்ஷாக. இதுக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. சோளம் வச்சு நம்ம போல் தோசையை செய்து கொடுங்க. சின்ன பசங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா முறுமுறுன்னு இருக்கிற அந்த தோசை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய அளவு புரதச்சத்து இருக்கிறதால சின்ன பசங்களுக்கும் நம்ம செய்து கொடுக்கலாம். கால்சியம் அயன் சக்தி எல்லாமே நிறையா இருக்குங்க. அதனால் நம்ம இதை உணவில் வாரத்துக்கு ஒரு தடவை அதை போல் சேர்த்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.